ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பட்டால் லோக் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸ். இதுல மொத்தமா 9 எபிசோட் இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெய்தீப், இஷ்வாக், குல்புனாக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸ் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஜர்னலிஸ்ட் ஒரு கேங் சேர்ந்து கொல்ல பாக்குறாங்க. அந்த அட்டம்ப்ட்ல பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீசர் சேர்ந்து அந்த கேங்கை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி லோக்கல் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வருது. அவருக்கு எந்த கேஸுமே இல்லாம இருந்த நிலைமையில ஒரு சூப்பரான கேஸ் மாட்டி இருக்குன்னு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த வெப்சீரியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸா இருக்கட்டும், அது ஸ்டோரி பிளாட் வைஸா இருக்கட்டும், ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி பிளாட்ல எழுதியிருக்காங்க. நான் ஸ்டோரியா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம பல நூறு படங்களும் பார்த்துருக்கோம், வெப் சீரிஸும் பார்த்துருக்கோம். ஆனா அது இவங்க ரைட்டிங்ல ஸ்கிரீன் பிளேல தரமா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கு. நம்மள வந்து எங்கேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து 6 மணி நேரத்துக்கு மேல தான் போகுது. அவ்வளவு நேரம் நம்மள எங்கேஜ் பண்ணி உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் தத்ரூபமா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே எல்லாரோடையுமே மிங்கிளாகி வந்து வெப் சீரிஸா பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சவுண்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், மியூசிக்னு எல்லாமே தரமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வெறும் த்ரில்லர் ஜானர்ல மட்டும் எழுதி எடுக்காம இந்த வெப் சீரிஸ்ல இவங்களால என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது பொலிட்டிக்கலா இருக்கட்டும், மீடியா பத்தியா இருக்கட்டும், அதே மாதிரி ஜாதி விஷயமா இருக்கட்டும், மத விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கலந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸா கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல அடல் கண்டென்ட், கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.